ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியனை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டு பாண்டியனை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்கே பாருங்கள், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? என்னோட பொண்ணை காணும், நானே பதறி போய் கிடக்கிறேன். இங்கே பாரு கதிரு, உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு முதல்ல தேடுற வழியை பாரு, நீ கண்டதை பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மச்சி, இது எல்லாத்துக்குமே காரணம் இவர் தானே. இவர் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா என்னோட அம்மா இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. என் அண்ணனோட வாழ்க்கை இந்த மாதிரி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் இவர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கவும் பாண்டியனுக்கு தாங்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவோம். நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாரு கதிரு, எதுக்காக அப்பா மனசை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும் நம்ம செந்தில் அந்த நேரம் பார்த்து வராரு. இங்க பாருங்கண்ணே, நீங்க மட்டும் இவர் பேச்ச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நீங்க உங்க இஷ்டப்படி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும். அதே ஒரே ஒரு டைம் மட்டும் அதை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம சரவணனுக்கு சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாருடா, என் பையனோட வாழ்க்கையில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் விடுங்க, முதல்ல என்னோட அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும் இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, ஐயோ நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா இவங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஏதோ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கே, கடவுளே நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்து அரசி இருந்துட்டு, அப்பா அம்மா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஓடி போய் நம்ம கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா போன? இன்னைக்கு ஃபுல்லா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? எங்கம்மா போன? இங்க பாருமா, அப்பா உங்ககிட்ட பேசலனா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டே எங்கேயாவது போயிடுவியாம்மா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதம்மா, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்கடா, இவ்வளோ நேரம் நான் தான் வீட்டை விட்டு அனுப்பி வச்ச மாதிரியே நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதுவும் நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்களாடா, அதுவும் அந்த 10 லட்ச ரூபாய் ரெண்டு பேருக்கும் சொலையா காசு கொடுத்தனே, அந்த காசை ரெண்டு பேருமே திருப்பி வைக்கிறீங்க. 2 மாசத்துல ரெண்டு பேரும் 10 லட்ச ரூபாய் திருப்பி வைக்கலன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணன் வந்துட்டு, இங்க பாருடா கதிரு, எதுக்குடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த? அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் பேச வச்சுட்டீங்களே, அப்பா உங்களுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணாரு, நிலத்தை வித்து உங்களுக்கு காசும் கொடுத்தாரு, அந்த நிலைமையிலையும் இப்படி அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. சரவணா, என்னடா சரவணா ஆச்சு? எதுக்காக எல்லாரும் ரொம்ப பதறி போயிருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருமா, எங்கேயாவது போறதா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போமா, எதுக்காகமா சொல்லாம வீட்டை விட்டு நீ போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, நான் கோவிலுக்கு போற விஷயத்த என்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், நான் சொல்லாம ஒன்றும் போலியே. இதை கேட்டு நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, என்னடி என்கிட்ட சொன்னியா? என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டே போல, அது மட்டும் இல்லாம நீ கனவு இதை கண்டுட்டு போனியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு மலிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அரசி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ம கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கேட்ட உடனே, இங்க பாருடா கதிரு, இங்க பாரு செந்தில், அப்பாவை கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அவங்க உங்களுக்காக எவ்வளவு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கீங்களே, இனிமே இப்படி ஒரு வார்த்தையை நீங்க யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லவும் கதிர் இருந்துட்டே, இங்க பாருமா, அவர் கொடுத்த 10 லட்சத்தை கேட்டிருக்காரு, கண்டிப்பா அந்த 2 மாசத்துல எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், அவரை கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதிரும் ரொம்பவே கோவமா போகும். நம்ம ராஜ் பின்னாடியே போய், என்ன கதிர், எதுக்காக மாமா கிட்ட இப்படியெல்லாம் பேசின? கோவத்துல மாமா ஏதோ பேசிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுவியா? இப்படியெல்லாம் பேசாத கதிர், அது ரொம்ப பெரிய தப்பு கதிர் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு கோமதி, நான் ஏதோ ஒரு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதான்னு நினைச்சு இப்போ வேற பிரச்சனை வந்துருச்சு கோமதி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு கோமதி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே, என்னம்மா
அவர் என்கிட்ட பேசுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணுறேன், இனிமே இப்படி ஒரு வேலை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க, பசங்க இப்படி பேசிடுச்சேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க உங்கள் மேலே பாசம் இருக்குது தான், ஆனால் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்களேன்றத வருத்தத்தினால இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தப்புன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் செஞ்சது தானே தப்புன்னு சொன்னேன். இங்கே பாரு, எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க. கல்யாணம் ஆனதுலேருந்து கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு தானே ஒரு விஷயம், எந்த விஷயமா இருந்தாலையும் செய்வேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு வந்து இருந்தா எனக்கு கோவம் இருக்காதா? அதுக்காக உன்கிட்ட நான் பேசாம கூட இருக்கக்கூடாதா? அது கூட எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாரு கோமதி, பசங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்று தான் செஞ்ச பார்த்தியா? எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு வேணும் தான் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூட பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்க, நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் நம்ம இது பாண்டியனும் ரொம்பவே எமோஷ்னலாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு கோமதி, இனிமே எனக்கு தெரியாமல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு வரதை பார்த்த நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா இப்போதாம்மா சண்டை போட்டுட்டு போனீங்க, இப்போ 2 பேரும் ஒத்துமையாக பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, எங்களோட சண்டை கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான்டா, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம், நீ என்ன நினச்செல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, நீ உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்டே சொல்லவும், சரவணன் இருந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறாரு. நம்ம கதிரையும் செந்தில் சொன்னதையும் யோசிக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அப்பா கோவம் கொஞ்ச நாள் தேர்ந்துடும், ஆனால் நம்மளோட வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கும்ல, நம்ம அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம அஞ்சலியும், சரவணா என்ன பண்ணுற சரவணா, நல்லா இருக்கே சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஞ்சலி நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேருமே நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி, உன்னை நேரில் மீட் பண்ணி ஒரு விஷயம் பேசணும்னு எனக்கு தோணுது, நேரில் வரியா, நம்ம வழக்கம் போல் அம்மன் கோவில்லே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி சரவணா, நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத, நீ வேலையை முடிச்சுட்டு வரியா இல்லை எப்போ வர சரவணா? இங்கே பாரு அஞ்சலி, இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நான் வந்துடுவேன், நீயும் வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி சரவணா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலியும் சரவணனும் மீட் பண்ணி பேசுறதுக்காக பிளான் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சா இப்போ எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு, நீ எங்கே போயிட்டு வந்த, என்கிட்ட ஒரு வாரத்தை கூட நீ சொல்லலை, இங்கே பாருங்கள், நேற்று தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அத்தையும் நானும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறோன்னு, உங்கள் காதில் விழவேலியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, என்கிட்ட சொன்னியா, என்கிட்ட நீ எப்போ சொன்ன, இங்கே பாருங்கள், நீங்கள் நேற்று கேம் விளையாடிட்டு இருந்தீங்களே, அப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்களும் போயிட்டு வந்தானே சொன்னீங்க, எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ, மீனா இப்படி எல்லாம் சொன்னாலே, மீனா சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருந்திருந்தா வீட்டுல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும், நம்ம செந்தில் நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம மீனா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே, இங்க பாருங்க, உங்க ஞாபகம் மருதியால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இங்க பாருங்க, மாமாவை நீங்க பேசினது ரொம்ப பெரிய தப்புங்க, எதுக்காக அப்படி பேசுனீங்க, இங்க பாரு, நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, அவர் பண்ணதை தானே சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டேங்கன்றதுக்காக அவர் 10 லட்சத்தை அவர் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக அவரோட 10 லட்சத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுக்க தான் போகிறேன், இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ இனிமே அந்த வீட்டுக்கு போகவே கூடாது, இனிமே அம்மா கூடயும் இல்லை
அரசி கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்கள வெளியே வர வச்சு பார்த்துக்கோ, பேசிக்கோ. ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் வேணால் சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. என்னோட இஷ்டத்துக்கு நான் எங்கே போகணுமோ அங்கே தான் போவேன். இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலில் நம்ம சரவணனும் அஞ்சலியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சரவணா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை வர சொல்லியிருந்த, ஆனா என்ன விஷயம்னு சொல்லாம இப்ப வரைக்குமே நீ என்னை கேட்க வச்சுக்கிட்டே இருக்க. என்ன விஷயம் தான் சொல்லு சரவணா, எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அஞ்சலி, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமா வேணாவா, இல்ல உன்கிட்ட சொன்னா இந்த விஷயத்த நீ தப்பா எடுத்துப்பியா, அப்படி இப்படின்னு நிறைய யோசிக்கிற அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சரவணா, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு சரவணா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அஞ்சலி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அஞ்சலிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. அப்புறம் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு அஞ்சலி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், என்கிட்ட பேசாமலாம் போயிடக்கூடாதுன்னு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு சரவணா, உன்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா, அதுவும் நீயே என்கிட்ட வந்து கேட்குற, கண்டிப்பா எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம இங்கேயே இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம அஞ்சலி இருந்துட்டு, என்ன சரவணா, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற, இல்லை அஞ்சலி, எனக்கு இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, உன்னை இப்போவே நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அஞ்சலி, நீ என்ன சொன்னாலையும் என்னோட மனசு ஏத்துக்காது, இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி இருந்துட்டு, இங்க பாரு சரவணா, நீ இவ்வளோ அவசரப்படுறனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை என்னன்னு சொல்லு சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாரு சரவணா, சொல்லு சரவணா, என்ன நீ என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் உன்னோட மனசுல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன். இங்க பாரு அஞ்சலி, நீ அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் நினைக்க கூடாதா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு சரவணா, முதல்ல என்ன காரணம்னு சொல்லு, இங்க பாரு அஞ்சலி, உன்கிட்ட நான் ஒரே கேள்வியை தான் கேட்டேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அஞ்சலி இருந்துட்டு, சரி சரவணா, நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாரு அஞ்சலி, நான் இப்போவே அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து உனக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரு நம்ம தங்கமயில் இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு வராங்க. நம்ம சரவணனும் அஞ்சலியும் மாலையங்கழுத்துமா இருக்கிறத பார்த்து நம்ம அதாவது தங்கமயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி உசிரே நின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தங்கமயிலுக்கு உசுரே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட வந்து, மாமா, என்ன மாமா இதெல்லாம், யாருமே இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல மாமா, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என் வயிற்றில் உங்களோட குழந்தை வளருதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, இங்கே பாரடி, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் அப்போவே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா என்கிட்ட எதுக்காகடி இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்க, முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது தங்கமயிலுக்கு ரொம்பவே அழுக தாங்க முடியல. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணுவீங்களா, அப்போது நான் பண்ணதுக்கு துரோகம்னா நீங்கள் பண்ணதுக்கு என்னங்க காரணம், என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடி, இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், உனக்கு முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம
அஞ்சலி கிட்ட இங்கே சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு அஞ்சலி, இவளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாசலில் போய் நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே நம்ம கோமதி வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம கோமதிக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. சரவணா, என்ன சரவணா கோலம் இது, யார் சரவணா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும்மா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இனிமே இவ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணா, இல்லை சரவணா, நீ சும்மா தானே சொல்கிற, இல்லை சரவணா, இப்படி ஒரு வேலை நீ பண்ணலை தானே அப்படின்னு ரொம்பவே பதறி போய் கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இல்லைம்மா, இது நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கும் அவங்க புருஷனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், இனிமே இவ இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம யாரு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணா, நீ இப்படி ஒரு வேலையை பார்ப்பன்னு நினச்சி கூட பார்க்கலாடா, ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு வந்த, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதான், ஆசைப்பட்டந்தான், ஆனால் அதுக்காக இப்படி ஒரு வேலையை நீ பண்ணிட்டு வருப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல சரவணா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே நம்ம சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சரவணா, என்ன சரவணா இது, நீ என்ன மாலையும் கழுத்துமா வந்திருக்க, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா, நான் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா, இனிமேல் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் நினச்சி நம்ம பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சரவணனும் நம்ம அதாவது அஞ்சலியும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, மாமா, என்ன மாமா இது, யார் இவங்க, எதுக்காக நீங்கள் மாலையும் கழுத்துமா இருக்கீங்க, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா, இங்கே பாருடி, இவன் எப்பேற்பட்ட வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான்னு பாருடி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கானாண்டி, இனிமே இவ தான் இவனோட பொண்டாட்டியா, என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காண்டி, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல மீனா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கத்த, முதல்ல நீங்கள் அழுகிறத நிறுத்துங்க, இங்கே பாருங்கத்த, நீங்கள் முதல்ல அழுகிறத நிறுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, கொஞ்ச நேரம் எல்லாருமே பொறுமையாக இருங்க மாமா, இங்கே பாருங்க மாமா, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, மீனா, என்ன மீனா சொல்கிற, தங்கமயில் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை, ஆமாம் அத்தை, அக்கா மாசமாக தான் இருக்காங்க, அந்த விஷயத்த தான் கோவிலில் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தாங்க, ஆனால் நீங்கள் தான் அவங்கள பேசவே விடாமல் அவங்கள ரொம்பவே திட்டி அனுப்பி வச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, என்னோட குழந்தைக்கும் அவங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, என் குழந்தை வேணும்னு யாராச்சும் வந்து நின்றுட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அத்தை, ஆனால் சரவணன் மாமா சீக்கிரமாக மனசு மாறி அந்த குழந்தைக்காக வச்சு மயிலக்காவை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு விஷயத்த இவர் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில நினச்சி நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான், எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா, என்ன சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்துலேயே ஒரு அடி விடுறாங்க. இங்கே பாரு சரவணா, நான் வளர்த்த புள்ளியடா நீ, நான் வளர்த்த புள்ள இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதடா, ஏன்டா இப்படி ஒரு புத்தி உனக்கு, இப்படி ஒரு கேவலமான புத்தி உனக்கு எப்பட்றா வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன், இதில் எனக்கு தப்புன்னு எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நேற்று
உன்னோட உன்னோட தம்பிங்க சொன்னதை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியேடா நீ. அவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கியேடா. உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, மயிலாக்காக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி உங்கள் குழந்தைக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, இத்தனை பேரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம சேர்ந்து வாழணுமா? இல்லை சரவணா, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நடந்தது எல்லாமே ஒரு கனவா நினச்சி நம்ம மறந்துடுவோம். நீ உன்னோட உன்னோட மனைவி கூட நீ சேர்ந்து வாழ்றதா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ அவங்க கூடயே சேர்ந்து வாழ சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலி, நீ என்னோட பொண்டாட்டி அஞ்சலி, உனக்கு நான் தாலி கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீயும் என்னோட பொண்டாட்டி தானே. என்னால் அவ கூட சேர்ந்து வாழலாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவளை நான் வாழ்க்கை முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா, என்னடா சரவணா, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாருடா, இப்படியெல்லாம் பேசவே பேசாதடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு எமோஷ்னலாக பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணா இதெல்லாம், நீங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணுவீங்கன்னு நினச்ச கூட பார்க்கலண்ணா. டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே இவங்கள சந்தோஷமாக ஏற்றிருந்துருப்பாங்க. ஆனால் டிவோர்ஸ் கிடைக்காம இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு தோணலை? எதுக்காகன்னு இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச நம்ம செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு செந்தில் இருந்துட்டு சரவணன் கிட்டே, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நீங்கள் கவலையே படாதீங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம சரவணனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன இவனோட புத்தியும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டானே, இங்கே பாருடா, நீ தான் ஓடி வந்து ஊரை அசிங்கப்படுத்தி எங்களையும் அசிங்கப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தனா, இவனையும் அப்படியே சொல்லி கொடுத்து இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, எங்க பாருங்க, இனிமே இதை பற்றி யாருமே பேசவே தேவையில்ல. என்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நான் சந்தோஷமா வாழ போறேன். இனிமே என்னோட சந்தோஷத்தை யாருமே கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் வராங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பரவாயில்ல, இனிமே உங்களோட வாழ்க்கை நீங்க சந்தோஷமா வாழுங்க. இனிமே உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கவே மாட்டேன். ஆனா ஒன்று, என் குழந்தை என்னோட வாரிசுன்னு நீங்கள் யாருமே வந்து நின்றவே கூடாது. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, மயிலு, இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்த ஹியரிங்லேயே நான் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, என்ன எப்படி பேச சொல்கிற மீனா, எப்படி பேச சொல்கிறேன்னு கேட்குறேன். இவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்பார், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும், அப்படி தானே? அவர் சந்தோஷமாக வாழட்டும். அவர் சந்தோஷத்தில் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். அவர் சந்தோஷமாக அவங்க கூட வாழ்ந்து குழந்தையும் பெற்றுக்கட்டும். நான் இல்லை வேண்டானே சொல்லலை. இனிமே இவர் யாரோ நான் யாரோ, இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னோட குழந்தை தான். என்னோட குழந்தைக்காக நான் சந்தோஷமாக இனிமேல் வாழ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் கிட்டே போயிட்டு, இங்கே பாருடா, நம்ம அதாவது நீ அதாவது உன் சந்தோஷத்துக்காக நம்ம வீட்டு வாரிசை இழந்துட்டியடா. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? நீ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையாடா? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசுறது நிறுத்துங்கம்மா. இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம அஞ்சலி கிட்டே, இங்கே பாரு அஞ்சலி, நீ இனிமேல் வருத்தமே படாத. நீ இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிற. அது மட்டும் இல்லாமல்
நான் உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் வாழ்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு அப்படி தோணுதில்ல, இப்போ இந்த வாழ்க்கை விட்டு நீ போயிடு. என் வீட்டு வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி என்னோடய வீட்டு வாரிசுக்கும் தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணந்துட்டுமா, இந்த விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாதுமா. எதுக்காக இவ வீட்டை விட்டு வெளியே போகணும்? இவ என்னோட பொண்டாட்டிம்மா. என் பொண்டாட்டி எப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம்? என்னடா சரவணன் சொன்ன? இவ உன் பொண்டாட்டியா? அப்போது அவள் யாருடா? அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக அவளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை